ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். சார் உங்கள் பேர்? சதீஷ். சதீஷ், ஓகே சார். இந்த கம்பெனியில் எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க சார்? 8 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். 8 years. என்ன ஒர்க் பண்ணுறீங்க சார்? சிஎன்சி ஷட்டராக இருக்கேன். சிஎன்சி ஷட்டராக இருக்கேன். ஷட்டர் என்ன பண்ணுவீங்க? ஷட்டர்னா என்ன பண்ணுவீங்க? இது ப்ரோக்ராமிங்லாம் பண்ணுறது என் ஒர்க்கு. ப்ரோக்ராமிங். இது கம்பெனியோட பேசிக் ஒர்க் என்ன சார்? பேசிக் இருக்குன்னா நட்டு போல்ட் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங். ஓ சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வரீங்க சார் நீங்கள்? வீடு? நான் சிங்காநல்லூர்லேருந்து வரேன். சிங்காநல்லூர்லேருந்து வரீங்க. டெய்லி பஸ்ஸில் வரீங்களா பைக்கில் வரீங்களா? பைக்கில். சொந்த ஊர் கோயம்புத்தூர் தான்? ஆமாம். ஓகே சார். வீட்டில் எத்தனை பேர் சார்? வீட்டில் 4 பேர். 4 பேர் இருக்காங்க. ஓகே சார். என்ன பண்ணுறாங்க வீட்டில்? தம்பி 2 பேர் வேலைக்கு போகிறாங்க, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ எவ்வளோ சேலரி வாங்குறீங்க சார்? என் சேலரி 12,000. ஓகே. இப்போ சேலரி வந்து வீட்டில் கொடுத்துருவீங்களா இல்லை நீங்கள் செலவு பண்ணுவீங்களா? என் செலவு போக மீதி வீட்டில் கொடுத்துருவேன். எவ்வளோ செலவு பண்ணுவீங்க மாதம் ஒரு 4 ரூபா செலவு பண்ணிடுவேன். 4 ரூபா 4,000 ரூபா. 4,000 ரூபா. ஓ சூப்பர். இப்போ என்ன செலவு பண்ணுவீங்க? இதில் செலவு பைக் பெட்ரோல் போடுறது இதெல்லாம் இருக்குது. ஓ சூப்பர் சூப்பர் சார். இப்போது உங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சர் ட்ரீம்ஸ் இருக்கா? ஃபியூச்சர் ட்ரீம்ஸ் நிறையா இருக்குது. இப்போ கார் வாங்கணும், பைக் வாங்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ பேசிக்காக நம்ம பசங்கனால நம்மளுக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ட்ரீம் இருக்கா? கார் வாங்கணும். அது போக தாராள ஊர் சுற்றலாம். இப்போ கார் வாங்கினா எவ்வளோ ப்ரைஸுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எந்த இதுக்கு வாங்கணும்? 19 lakhs எதிர்பார்த்துட்டு இருக்கேன். 19 lakhs. என்ன கார், என்ன பிராண்டு? ஹோண்டா சிவிக்ஸ். சூப்பர் சார், சூப்பர் சார். ஒரு நல்ல ஆசமான கார் தான் சூஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ அந்த காரோட 19 lakhs சொல்கிறீங்க. இப்போ மந்த்லி ஏதாவது சேவிங்ஸ் பண்ணுறீங்களா? இது வரைக்கும் பண்ணல. எதுவும் பண்ணல. ஸோ என்ன பிளான் பண்ணலான்னு இருக்கீங்க? இதுக்கு மேலே ஃபியூச்சரில் பிளான் இது சேவ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மந்த்லி எப்போ வந்து எத்தனை வருஷத்தில் நீங்கள் கார் வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? இன்னும் ஒரு 5 வருஷத்தில் வாங்கிடலாம். 5 வருஷத்தில். இப்போ 5 வருஷத்தில் வந்து கார் வாங்கணும்னு சொல்கிறீங்க. அப்போனா வருஷத்துக்கு இல்லை மாதத்துக்கு எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு 8 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணணும். 8,000. ஓகே. இப்போ வந்து அப்போ நீங்கள் வந்து பண்ணுற வேலை நீங்கள் பெட்டராக பண்ணணும் இல்லையா? அப்போ தான் வந்து மந்த்லி 8,000 சேலரி பண்ண முடியும். இப்போ வந்து மந்த்லி 8,000 சொல்கிறீங்க, சேவ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து பர் இயர் இல்லை 5 இயர்ஸ்க்கு எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியும் உங்களால்? 5 இயர்ஸ்க்கு நான் ஒரு 4 lakh வரைக்கும் சேவ் பண்ணலாம். 4 lakhs. ஓகே சூப்பர் சார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியில் சிட்கோ பகுதியில் வேலை செஞ்சுட்ருக்க ஒருத்தரை தான் வந்து நம்ம பார்த்தோம். அவர் வந்து நல்லா துருன்னு வந்து அவரோட வேலையை கரெக்டாக செஞ்சிட்ருக்காரு. அவரோட பேர் பார்த்திங்கன்னா சதீஷ். அவர் வந்து சிஎன்சி ஷட்டராக வந்து இருக்கார். 8 இயர்ஸாக வந்துட்டு இந்த ஒர்க்கை வந்து அவர் பண்ணிகிட்ருக்காரு. நல்லா கரெக்டாக அவரோட வேலையை வந்து கரெக்டாக பண்ணிகிட்ருக்காரு. அவரோட சம்பளம் வந்து நம்ம பார்த்தோம்னா 12,000 வந்து மாதத்துக்கு வாங்கிட்டுருக்காரு. இது வந்து அவருக்கு ஒரு அளவுக்கு போதுமானதாக இருந்தாலும் அவரோட ட்ரீம் சரி பண்ணுறதுக்கு இந்த அமௌண்ட் வந்து அவருக்கு பத்துறதில்ல. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எந்த சேவிங்ஸுமே வந்துட்டு இது வரைக்கும் அதுக்காக பண்ணல. ஆனால் அவரோட ட்ரீம் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே நான் வந்து ஒரு கார் வாங்கணுங்க. நான் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த கார் பார்த்திங்கன்னா ஹோண்டா சிவிக்ஸ் அப்படிங்கிற கார் தான் வந்து நான் 5 இயர்ஸ்க்குள்ளே வந்து 90 lakh அந்த கார் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட ஆசை வந்து பார்த்திங்கன்னா அந்த காரை வந்து நான் வாங்கி நான் ஓட்டணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரோட ஆசையை நிறைவேற்றருக்கு இது வரைக்கும் வந்து அவர் பார்த்திங்கன்னா ஒரு சேவிங்ஸ் கூட பண்ணவே இல்லை. இனிமேல்
இனிமேலாவது அவர் வந்து அந்த சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னு பார்த்தோம்னா சேவிங் அப்படிங்கிறது வந்து நம்ம லைஃப்பில் ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. ஏன்னு பார்த்தோம்னா யாராக இருந்தாலும் சரி, எந்த காரணத்துக்காக இருந்தாலும் சரி, சேவிங் அப்படிங்கிறது வந்து நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஏன்னு பார்த்தோம்னா நம்ம ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம டக்குன்னு அதை செய்யணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா முன்னாடியே அதை சேவ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா தான் வந்து நம்ம அதை கரெக்டாக செய்ய முடியும். இப்போ வந்து ஒரு சின்ன எறும்பு வந்து இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். எறும்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு மழை காலத்துலலாம் அது வந்து வெளியே போய் அலையாது. அதனால வந்து நல்லா அதுக்கு தேவையான காலத்தில் இருக்கும்போதே வந்து நிறையா அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா முன்னாடியே அது சர்வ் பண்ணி வச்சுக்கும். சர்வ் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி மழை காலம் வரும்போது அது வந்து வெளியே போகாமல் அந்த சர்வ் பண்ண அரிசி அந்த பொருட்கள்லாம் வச்சு அதை சாப்பிட்டுட்டு அதோட வாழ்க்கையை வந்து கரெக்டாக ரன் பண்ணும். இந்த சின்ன எறும்பு கூட சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து அதுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம வந்து அந்த காலத்துலலாம் நம்மளால் வெளியே போய் வந்து இது பண்ண முடியாது, நம்மளால் அந்த பொருளை வந்து சேமிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே முன்கூட்டியே வந்து சேவிங் அப்படிங்கிற ஒன்று வந்து அந்த குட்டி எறும்பு கூட தெரிஞ்சிருக்கு. மனுஷங்களாக நம்மளும் வந்துட்டு சேவிங்ஸில் வந்து கரெக்டாக இருக்கணும். எல்லா பக்கமுமே வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்துட்டு இது எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த விஷயத்துலேருந்து நம்ம எதை வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம எப்போவுமே எதிர்பார்ப்போம். இப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம்னா இன்றைக்கி இந்த விஷயத்தில் வந்து நம்ம எதை கற்றுக்கிட்டோம், இன்றைக்கி இந்த இடத்துக்கு போனோம், இப்போ இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டோம், அதே மாதிரி எந்த விஷயம் எடுத்துக்கிட்டோம் இதில் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அதே மாதிரி எந்த விஷயத்துலையும் வந்து இது எப்படி நம்ம சர்வ் பண்ணலாம், இந்த விஷயத்துலேருந்து வந்து நம்ம எவ்வளோ சர்வ் பண்ண முடியும் நம்மளால் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. கால்குலேஷன் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே வந்து கால்குலேட் பண்ணி நம்ம செஞ்சோம் அப்படின்னா தான் ஒரு குடும்ப பட்ஜெட்டாக இருந்தாலுமே வந்து மாதம் அரிசிக்கு இவ்வளோ, பருப்புக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப பட்ஜெட் போட்டு செலவு பண்ணோம்னா தான் நம்மளோட சம்பளத்துக்குள்ளே வந்து நம்மளால் வாழ்க்கையை ரன் பண்ண முடியும். அதே மாதிரி தான் வந்து ஒரு சாம்பார் தூளுக்கு இவ்வளோ, பருப்புக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி அம்மா பட்ஜெட் போட்டு கொடுத்துருவாங்க மளிகை கடைக்கு. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது எல்லா பில்லெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு கட்ட போய் கொடுத்தோம்னா அதில் நிரப்பி கொடுத்துருவாங்க. அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டால் கொடுத்துட்டு வந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. கடைசியில் அந்த பில் கொடுக்கும்போது ஓகே பில் கரெக்டாக போட்டிருக்காங்களா, ஒரு வேளை அவங்க வந்து தப்பாக போட்டுக்கலாம், வேணுமெண்டே வந்து யாரும் தப்பாக போட மாட்டாங்க. ஒரு வேளை அவங்க வந்து கணக்கில் ஏதோ சின்ன சின்ன மிஸ்டேக்காக இருந்து தப்பாக போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம தான் வந்து அந்த கணக்கில் நம்ம கரெக்டாக இருக்கணும். ஏன்னா வந்துட்டிங்கன்னா நம்மளோட அமௌண்ட் தான் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். அதனால கணக்கில் கரெக்டாக இருக்கும்போது நம்ம அந்த பில்லை வந்து பார்க்கணும், செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே ரைட் கரெக்டாக இருக்கா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை வந்து தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தப்பாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா கணக்கு அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். கணக்கு அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. நம்ம எல்லாருக்குமே கணக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, சாக்லேட் எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுக்கும் வந்துட்டு ஸ்லேட் பென்சில் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடுவோம். அம்மா வந்து சாயங்காலம் கேட்பாங்க இன்றைக்கி நான் உனக்கு 2 ஸ்லேட் பென்சில் கொடுத்தனே, ஒன்று எங்கே காணாமல் போச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அந்த 2 ஸ்லேட் பென்சில் கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், கணக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணுங்க. எல்லா விஷயத்துலையுமே வந்து கணக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு. நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே கணக்கை வந்து இன்வால்வ் பண்ணி தான் வந்து நம்ம லைஃப்பை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் நம்பர்ஸ் கணக்கு வந்துட்டு கணக்கு அப்படின்னாலே நம்பர்ஸ் அப்படி சொல்லுவோம். நம்பர்ஸ் வந்து எல்லா விஷயத்துலையுமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் நம்ம சம்பாதிக்கோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 ரூபா அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கேல்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம முதலாளிகிட்ட வந்து ஒரு சில முதலாளி பார்த்திங்கன்னா ஏமாற்றுவாங்க, ஒரு சிலர் வந்து தெரியாமல் வந்துட்டு ஏமாந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த கணக்கு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கணுங்க. கண்டிப்பாக வந்து கணக்கு நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்பவே முக்கியமான ஒன்று. இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 ரூபா நான் வாங்குறேன் அப்படின்னா அவங்க சொல்லிடுவாங்க உனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்துட்டு 10 ரூபாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ ஒரு மாதத்துக்கு நமக்கு எவ்வளோ சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். அதே ஒரு மாதம் கழிச்சு முதலாளி சம்பளம் கொடுக்குறாருன்னா எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடக்கூடாதுங்க. நம்ம வந்து ஒரு நாளைக்கு எனக்கு 10 ரூபா, அப்போ ஒரு மாதத்துக்கு அப்படின்னா எவ்வளோ இருக்கும், அப்போ 10 ரூபாய் இன்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு வந்து 30 நாள், அப்போ 10 × 30 நம்ம பெருக்கணும். அப்படிங்கிற அந்த பெருக்கல் கணக்கு வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் ஒரு மாதத்துக்கு ஓகே எவ்வளோ சம்பளம் வரும், ஒரு நாளைக்கு வந்து 10 ரூபா அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 300 ரூபா வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு மாதத்துக்கு வந்து 30 டேஸ் இருக்குது. அப்போ 10 × 30 அப்படின்னு சொன்னோம்னா 300 ரூபா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியும். அதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா பெருக்கல் அப்படிங்கிற ஒன்று வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம கணக்கில் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இந்த 4மே வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. இதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க. கூட்டல் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக எல்லாருமே ஈஸியாக போட்டுருவோம். பட் கழித்தல் அப்படிங்கும்போது வந்து கணல் வாங்கி கிடைக்கிறது இதெல்லாம் ஸ்கூலில் படிச்சிருவோம். இதெல்லாம் பார்த்தோம்னா சின்ன வயசில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துக்கா, போக போக ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பெருக்கல் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா கூட்டலோட கூடுதல் தான் பெருக்கல், அது வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வகுத்தல் அப்படின்னு சொல்லி வரும்போது சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் வரும் வகுத்தலில், அது வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கழித்தலோட கூடுதல் தான் வந்து வகுத்தல்.
கூட்டலோட கூடுதல் தான் வந்து பெருக்கல். இது 4மே வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம இதையே தான் படிச்சிருப்போம். கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் அப்படின்னு சொல்லி இந்த 4 தான் மெயின் பண்ணி கணக்குகள் வந்து பேசிக்காக நம்ம வந்து படிச்சுட்ருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த இன்ச் கணக்கெல்லாம் வந்து நம்ம மோஸ்ட்லி படிச்சிருக்க மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா படிச்சிருப்போம், ஆனால் வந்து அவ்வளோக்கு நம்ம மைண்டில் வந்து ஏறி இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வடிவேல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இன்ச் நோட் பண்ணி எவ்வளோ சென்டிமீட்டர் அப்படின்னா 5.5 அந்த இன்ச்சஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணி நான் வந்து போட வேண்டியதாக இருக்கும். அந்த இன்ச்சஸ் எல்லாம் வந்து நமக்கு அப்போவே வந்து அந்த வடிவிலே வந்து சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. ஜாமெண்ட்ரி அதிலே வந்து சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. இன்ச் அப்படிங்கிறதும் அது நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. இவர் சதீஷ் பார்த்தீங்கன்னா சிஎன்சி சட்டராக வந்து இருக்கார். அவரோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறது தான் அவரோட வேலையாக வந்து இருந்துகிட்ருக்கு. அது வந்து 8 இயர்ஸாக வந்து அவர் செஞ்சுட்ருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன மிடி நோட்ஸ் அதெல்லாமே வந்து நல்லா நோட் பண்ணுவார். அந்த நட்டு போல்ட் எப்படி போடுறது, கரெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அவரோட வேலையாக வந்து இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிஎன்சி அப்படிங்கும்போது அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது வந்து அவர் தான். அவரோட வேலை வந்து அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது, ப்ரோக்ராம் போடுறது, இந்த வேலையை தான் வந்து அவர் செஞ்சுட்ருக்காரு. அது 8 வருஷமாக 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர். அவர் 14,000 சம்பளம் வாங்குறாரு. அவரோட சம்பளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 வந்து வீட்டுக்கு கொடுத்துறாரு. அவரோட ஃபேமிலியில் வந்து பார்க்கும்போது 4 பேர் இருக்காங்க. 2 பேர் தம்பிங்க இருக்காங்க, அம்மா ஒருத்தங்க இருக்காங்க. 2 பேர் தம்பிகளும் வந்து வேலைக்கு போகிறாங்க. ஸோ அவங்களோட சம்பளமும் வந்து வீட்டுக்கு வரும். ஸோ இவங்க வந்து 3 பேர் இப்போ வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா இவங்க கண்டிப்பாக ஒரு கார் வாங்க முடியும். வீட்டில் கடன் ஏதாவது இருந்தாலும் 3 பேர் வேலைக்கு போகும்போது இவருக்கு ஒரு 14,000, அவங்களுக்கு ஒரு 10 ரூபா, அவருக்கு ஒரு 10 ரூபா அப்படின்னு சொல்லி வரும்போது 34,000 மொத்தம் வருது. கடனுக்கு ஒரு 10 ரூபா போனாலும் மீதி ஒரு 10 ரூபா போனாலும் 10 ரூபா 14,000 வந்து அவங்களுக்கு மிச்சமாகுது. 20,000 வந்து மற்றதுக்கு போனாலும் 14,000 மிச்சமாகுது. பட் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 வீட்டுக்கு கொடுத்துட்றாரு. அவங்க அம்மா வந்துட்டு என்ன செலவெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுறாங்க. மீதி இருக்க 4,000 வந்து எனக்கு சேவ் ஆகுதுங்க. இந்த 4,000 வச்சு தான் வந்து நான் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே ஒரு கார் எப்படியாவது வாங்கிடணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிகிட்ருக்காரு. கண்டிப்பாக அவர் வந்து ஒரு கார் வாங்குவார். அதுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அக்கௌண்ட்ஸில் வந்து 3 அக்கௌண்ட் இருக்குது. எஸ்பி அக்கௌண்ட் இருக்குது, ஆர்டி அக்கௌண்ட் இருக்குது, டெபாசிட் அக்கௌண்ட் இருக்குது. இவருக்கு சூட்டபிளான அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஆர்டி அக்கௌண்ட் வந்து சூட்டபிளாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 14,000 சம்பளம் வாங்குறாரு, 10 ரூபாய் வந்து வீட்டுக்கு கொடுத்துறாரு, ஒரு 4,000 வந்து வச்சிருக்காரு. இதில் வந்து இவருக்கு ஒரு 1,000 போச்சு அப்படின்னா 1,000 பெட்ரோல் செலவு. சிங்கநல்லூர்லேருந்து இவர் வராரு. அப்போ டெய்லி வந்துட்டு பஸ்ஸில் வரதில்ல, அவர் வந்துட்டு வண்டியில் தான் வந்துட்டு போயிட்டுருக்காரு. அப்படிங்கும்போது அவருக்கு பெட்ரோல் அலவன்ஸ் வந்து தேவைப்படும் கண்டிப்பாக. அப்போ பெட்ரோல் அலவன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற விஷயத்துக்கு ஏதாச்சும் வாங்கி வெளியே போய் ஏதாவது செலவு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு 1,000 இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாலும் மீதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3,000 வந்து இருக்கும். அந்த 3,000 வந்து நம்ம ஆர்டி அக்கௌண்ட் யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நல்ல அசலோடு சேர்த்து அந்த வட்டியும் சேர்த்து வரும். இப்போ ஆர்டி அக்கௌண்ட்லாம் பார்த்துட்டோம்னா ஒரு 9% வந்து வட்டி கொடுத்துட்ருக்காங்க. எல்லா பேங்க்லேயுமே வந்து 9% வந்து வட்டி கொடுத்துட்ருக்காங்க. இவர் வந்து ஒரு 3,000 மாதம் ஆர்டி அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து மாதம் இப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம வச்சுக்கணும். 100 ருபீஸாக கூட இருக்கலாம், அதுக்கு 1000 ருபீஸா, 1000 கூட இருக்கலாம், 200 கூட இருக்கலாம். ஏதோ ஒரு அமௌண்ட் மாதம் 200 கட்டிகிட்டே இருக்கணும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி வந்து போட்டுருவாங்க ஆர்டி அக்கௌண்ட்டில். இப்போ இவரோட செலவுகள் பார்த்துட்டு மிச்சம் இருக்கிறது வந்து 3,000 இருக்குது. அந்த 3,000 வந்து மாதம் 3,000 வந்துட்டு ஆர்டி அக்கௌண்ட்டில் போட்டே இருந்தாருன்னா 9% வட்டியும் வந்து அது கூட சேர்த்து அசல் கூட சேர்த்து வட்டியும் வந்துட்டு ஜாயின் ஆகிட்டே இருக்கும். அது கூட சேர்ந்து அவருக்கு அசல் வந்து பெருகிட்டே இருக்கும். அப்போ கடைசியில் ஒரு 2 வருஷம் இல்லை ஒரு 5 வருஷத்துக்கு இவர் போடுறான்னா, ஏன்னா 5 வருஷத்துல தானே கார் வாங்குறதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ 5 வருஷத்துக்கு போடுறாரா அப்படின்னா 5 வருஷத்தில் வந்து இவருக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வந்து பிக் அமௌண்ட் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக இவரால் வந்து அந்த காரை வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி எஸ்பி அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறதா, எவ்வளோ வேணால் அமௌண்ட் போட்டுக்கலாம், எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், எப்போ வேணால் போட்டுக்கலாம், எப்போ வேணால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து எஸ்பி அக்கௌண்ட் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஸ்பி அக்கௌண்ட்டில் வட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம எவ்வளோ தடவை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அந்த எத்தனை தடவை பண்ணுறோமோ ஒரு 3 தடவை பண்ணோம்னா இப்போ 1,000 அமௌண்ட் போட்டிருக்கோம்னா 1000/3 அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதோட எவ்வளோ பர்சன்டேஜ் வருதோ அந்த பர்சன்டேஜ் வந்து அசல் கூட சேர்த்திப்பாங்க. இப்படி தான் வந்து எஸ்பி அக்கௌண்ட்டில் வந்து வட்டி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. டெபாசிட் அப்படிங்கும்போது அதுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து வட்டி அவங்களே வச்சுருப்பாங்க. அந்த அக்கௌண்ட் அந்த பர்சன்டேஜ் படி தான் வந்து வட்டி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஆர்டி அக்கௌண்ட் மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு சொல்லி டெபாசிட் பண்ணிடுவாங்க. அதில் வந்து ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் 1,00,000 50,000 2,00,000 இந்த மாதிரி வந்து போடுற மாதிரி இருக்கும். இது வந்து அடிக்கடி எடுக்க முடியாது. எத்தனை வருஷத்துக்கு போகிறோமோ அத்தனை வருஷம் கழிச்சு தான் எடுக்க முடியும். கழிச்சு எடுக்கும்போது அந்த வட்டி அமௌண்ட்லாம் சேர்ந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்படி கூட இவர் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஒரு பிக் அமௌண்ட் வந்து சீட்டு போட்டிருந்தாரு அப்படின்னா இவருக்கு எந்த சேவிங்ஸும் இல்லைன்னு சொன்னார்.
ஒருவேளை அவங்க அம்மாவுக்கு எது சீட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு 2 lakhs அதுலேருந்து வந்துருச்சு அப்படின்னா 2 லட்ச ரூபாய் சீட்டு போட்டு மாதம் வந்துட்டு நாங்கள் அமௌண்ட் கட்டிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து அது கையில் இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்து 2 லட்ச ரூபாய் மட்டும் பத்தாச்சு, 9 lakhs வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ வந்து அது டெபாசிட்டில் போட்டார் அப்படின்னா இவருக்கு ஒரு அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஜாஸ்தி கிடைக்கும். ஏன்னா டெபாசிட் அக்கௌண்ட் பண்ணும்போது அதில் ஒரு மினிமம் பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. அந்த பர்சன்டேஜும் சேர்த்து வந்து இவருக்கு வந்து ஒரு நல்ல அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஒரு 5 years கழிச்சு அவருக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும். அது போக இவர் ஆர்டி அக்கௌண்ட்டில் போட்டிருக்க இந்த அமௌண்ட்டும் சேர்ந்து வரும்போது கண்டிப்பாக அவரால் வந்து ஒரு நல்ல காரை, அவர் ஆசைப்பட்ட காரே வந்து கண்டிப்பாக இவரால் வாங்க முடியும். இதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக எல்லாருக்குமே முக்கியமான ஒன்று. நம்ம எல்லாருமே வந்து சேவ் பண்ணி வைக்கணும். இப்போ நானே பார்த்திங்கன்னா ஒரு உண்டியலை வந்துட்டு சேர்த்து வைப்பேன், அதை வந்து யாருமே கொடுக்க மாட்டேன். கடைசியில் அதை எடுத்து பார்க்கும்போது அந்த உண்டியல் நிறைஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒன்று. சின்னதாக நம்ம சேவ் பண்ணி வைக்கும்போது டெய்லி 1 ரூபா சேவச்சு வச்சாலும் மாதத்துக்கு வந்து நம்ம 30 ரூபா வச்சு அந்த 30 ரூபாயை வந்து நம்ம என்ன வேணால் செலவு பண்ணலாம், எவ்வளோ செலவு வேணால் பண்ணலாம். அந்த ஒரு பிக் அமௌண்ட் நமக்கு வந்து கிடைக்கும் போது நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அது வந்து எப்படி நம்ம டெய்லி 1 ரூபா அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஒரு சின்னதாக நம்ம சேமித்து வச்சு கடைசியில் அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக வரும்போது வந்து நமக்கு அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தாங்க நம்ம எல்லார் வாழ்க்கையிலையுமே சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இவர் வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து 4000 வந்து ஒரு மாதத்துக்கு வந்து மிச்சமாகும் அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் அவர் வந்து சொன்னது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரே சொன்னார், அப்போ வந்து நீங்கள் ஒரு 5 வருஷத்தில் 9 lakh வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி, ஒரு 5 வருஷத்தில் நீங்கள் ஒரு கார் வாங்கணும், ஒரு சூப்பரான கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க. அப்போ வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ வந்து எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த காரை வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு மாதத்துக்கு வந்து நான் 8000 எடுத்து வைக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். 8000 எடுத்து வச்சுன்னா ஏதோ ஒரு அளவுக்கு வந்துட்டு எனக்கு அமௌண்ட் வரும், அதை வச்சு நான் கண்டிப்பாக வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் பார்த்திங்கன்னா கணக்கில் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தார். இருந்தாலும் அவர் சேவிங்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருக்கு கிடையாது, அது மட்டும் அவருக்கு தெரியல. அது வந்து நம்ம நல்லா சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இவர் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணி கார் வாங்குவார், நல்ல ஒரு கார் வாங்குவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம எல்லாருமே வந்துட்டு எல்லா விஷயத்துலையுமே வந்துட்டு சேவ் எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணி வைக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி, வாட்டராக இருந்தாலும் சரி, கரண்ட்டாக இருந்தாலும் சரி, கரண்ட்டை சேவ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, வாட்டரை சேவ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, மழை தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க சேவ் பண்ணுங்கள், காசு வேஸ்ட் பண்ணாதீங்க சேவ் பண்ணுங்க, எல்லாத்தையுமே சேவ்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் பிற்காலத்தில் நமக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கு வந்துட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தாத்தா பாட்டிகள் சேமித்து வச்ச சொத்தை தானே நம்ம இப்போ வந்துட்டு மோஸ்ட்லி அனுபவிச்சுட்ருக்கோம். எந்த வீடாக இருந்தாலும் ஒரு சொத்து அப்படின்னா 20 ஏக்கர் அப்படியெல்லாம் வச்சுருப்பாங்க முதல்லலாம் வந்துட்டு. அதை வந்து நம்ம பிரித்து இப்போ நம்ம தாத்தா பாட்டிக்கு அப்புறம் நம்ம பேத்திக்கிட்ட நம்ம எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் வந்து நம்ம சேமித்து வைக்கிறது வந்து நமக்கு பின்னாடி வரவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று. இவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருக்காரு, நல்லா எப்படி சேவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா இவருக்கு சொல்லிக் கொடுத்தோம். அதுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்காக ஒரு சின்ன குவிஸ் வந்து கேட்டுட்ருக்கேன், யோசிச்சுட்ருக்கேன். அது வரைக்கும் நான் இவர் கூட பேசிகிட்டு இருக்க வரைக்கும் நீங்கள் யோசிச்சுட்ருங்க. என்ன குவிஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 சாக்லேட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சாக்லேட் கவர் வந்து திருப்பி கொடுத்தீங்கன்னா ஒரு சாக்லேட் வந்து உங்களுக்கு தருவாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து கடைசியாக மொத்தம் உங்ககிட்ட எவ்வளோ சாக்லேட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லணும். ஓகேங்களா? இவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா சேவிங்ஸ் வந்து நான் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேட்டுட்டு இருந்தார், நம்மளும் சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து உங்களுக்காக ஒரு கொஸ்டின் வந்து நான் கேட்க போகிறேன். ஒரு குவிஸ் கொஸ்டின் வந்து ஒரு சின்ன கொஸ்டின் தான், கொஞ்சம் யோசிச்சுட்ருங்க. என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு கடைக்கு போகிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு போய் சாக்லேட் கேட்குறாரு. அவங்க வந்து ஒரு 13 சாக்லேட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அவங்க 13 சாக்லேட் வாங்கிட்டு வந்தார். அவர் என்ன சொன்னார்னா ஒரு ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து 3 சாக்லேட் கவர் வந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து நான் ஒரு சாக்லேட் வந்து தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதே மாதிரி அவர் வந்துட்டு சாக்லேட் கவர்ஸ் எல்லாம் கொடுத்து சாக்லேட் வாங்குறாரு. அப்போ கடைசியாக அவர்கிட்ட எவ்வளோ சாக்லேட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டுருங்க. அது வரைக்கும் நான் அவர் கூட பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்து சார் சொன்னார் நான் வந்துட்டு 5 வருஷத்துக்குள்ளே ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கார் வாங்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. எல்லாருக்குமே வந்து நான் கார் வாங்கணும், பைக் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆசை தான் நம்ம எல்லாருக்குமே வந்து இருக்கும். எனக்கு கூட ஸ்கூட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. சார் வந்து கார் வாங்கணும் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் வந்து 5 வருஷத்தில் வந்து அவர் வந்து கண்டிப்பாக நான் கார் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். கண்டிப்பாக வந்து இந்த சொன்ன எல்லாத்தையும் வந்து அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணார் அப்படின்னா 5 வருஷத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான அவர் விரும்பின காரை வந்து அவர் வாங்குவார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி
சொல்லிக்கிறேன். அதுக்கு வந்து என்னோட விஷயத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, நான் சொன்ன கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்பிட்டு நான் இந்த ஆன்சர் சொல்கிறேன் கரெக்டாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அவர் வந்து 13 சாக்லேட் வாங்கினாரா? கொஸ்டின் என்னன்னு மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், கேட்டுக்கோங்க. 13 சாக்லேட் வாங்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. 3 சாக்லேட் கவர் கொடுத்தீங்கன்னா ஒரு சாக்லேட் வந்து நான் தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் சொல்கிறாரு. மொத்தமாக அவர்கிட்ட கடைசியாக எவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 13 சாக்லேட் வந்து வாங்குறாரு. 13 சாக்லேட் வாங்கும்போது 3 சாக்லேட் கவர் கொடுத்தா ஒரு சாக்லேட் தருவாங்க. அப்போ 13ல் வந்து எத்தனை 3 இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா 4 3 இருக்குது. அப்போ 4 × 3 வந்து 12 வருது. மீதி ஒரு சாக்லேட் வந்து இருக்குது. அந்த ஒரு சாக்லேட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து எவ்வளோ சாக்லேட் கவர்ஸ் இருக்குன்னா 12 சாக்லேட் கவர்ஸ் வந்து இருக்குது. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? மீதி இன்னொரு 4 சாக்லேட் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ 12 கூட ஒரு 4 சாக்லேட், அப்போ 13 கூட ஒரு 4 சாக்லேட் நமக்கு சேரும்போது எவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்கும்? அப்போ 12 கூட ஒரு 4 சாக்லேட் சேரும்போது நமக்கு எவ்வளோ சாக்லேட் கிடைக்கும்? 12 × 4 16 சாக்லேட் வந்து நமக்கு கிடைக்கும். 16 சாக்லேட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 4 சாக்லேட்லேருந்து நமக்கு எவ்வளோ சாக்லேட் கவர்ஸ் கிடைக்கும்? 3 சாக்லேட் கவர்ஸ் வந்து நம்ம எடுத்து மறுபடியும் அந்த 3 சாக்லேட் கவர்ஸ் கொடுக்கும்போது அதுலேருந்து நமக்கு ஒரு சாக்லேட் வந்து கிடைக்கும். அந்த ஒரு சாக்லேட்டையும் சேர்த்து முதல்ல ஒரு 2 சாக்லேட் வந்து தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுருந்தோம். இந்த 4லேருந்து 1 எடுத்து வச்சுருந்தோம். அந்த 13லேருந்து 12 மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். மீதி 1 இருந்துச்சு. இப்போ வாங்கின ஒரு சாக்லேட். அப்போ மொத்தம் 1 2 3 3 சாக்லேட்ஸ் வந்து மறுபடியும் நமக்கிட்ட இருக்கு. அந்த 3 சாக்லேட்டையும் நம்ம திருப்பி கொடுத்தோம்னா நமக்கு எவ்வளோ சாக்லேட்ஸ் கிடைக்கும்? 3 சாக்லேட் கவர்ஸையும் நம்ம திருப்பி கடையில் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு சாக்லேட் வந்து கிடைக்கும். கடைசியாக நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 19 சாக்லேட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். மொத்தமாக கடைசியாக நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு 12 சாக்லேட் இருந்துச்சு. மறுபடியும் ஒரு 4 சாக்லேட் வாங்கினோம். மறுபடியும் எவ்வளோ சாக்லேட் வாங்கினோம்? 3 சாக்லேட்டு. அப்போ அந்த 12 ஒரு 4 16, மறுபடியும் ஒரு 3 போடும்போது 19 சாக்லேட் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். மொத்தமாக நம்ம பார்க்கும்போது 19 சாக்லேட் வந்து நம்ம கையில் வந்து இருக்கும். இதுதான் கரெக்டான பதில். நீங்கள் எல்லாருமே வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 13 சாக்லேட் வாங்கினோம். நான் என்ன கொஸ்டின் கேட்டேன்னா, 13 சாக்லேட் வந்து நம்ம வாங்குகிறோம். அவர் வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. 3 சாக்லேட்ஸ் கவர்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சாக்லேட் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்து கடைசியாக நம்மக்கிட்ட எவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். இதுக்கு சரியான பதில் என்னென்னா 19 சாக்லேட்ஸ் தான் கடைசியில் அவர் கையில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சரியான பதில். இதை நீங்கள் எல்லாருமே வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து சதீஷ்குமார் வந்து நல்லா பேசிகிட்டு இருந்தார். அவருக்கு பார்த்தோம்னா அவரோட வாழ்க்கையில் வந்துட்டு நான் ஒரு கார் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. கண்டிப்பாக வந்து அவரோட காரை வந்துட்டு அவருக்கு பிடிச்ச காரை கண்டிப்பாக 5 வருஷத்தில் வந்து கண்டிப்பாக வாங்குவார் அப்படின்னு சொல்லி நம்புறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.